இது உங்கள் மார்க்கெட் பல்ஸ் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரேட் மாஸ்டர் ப்ரோவில் நிஃப்டி எப்படி எப்படி நிஃப்டியில் எப்படி ஏற்றம் இறக்கம் இருந்துச்சு, இல்லை பக்கவாட்டிலேயே போணுச்சா அப்படிங்கிற தெளிவாக பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி இது என்னென்ன சிக்னல்லாம் ஈக்விட்டியில் கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். நேற்று ஜனவரி 10 இப்போ நிஃப்டி இது கிளிக் பண்ணோன்னா நிஃப்டி 50 வரும். இப்போ நிஃப்டி 50 பற்றி பார்ப்போம். நிஃப்டி 50 நேற்று பக்கவாட்டிலேயே நான் வந்துகிட்டு இருக்கு. காலையில் 9:25 இந்த இருக்கு பாருங்க. 9:25 ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்தில் போயிருக்கு. மேலே நல்ல இது காலையிலேயே 9:15 நல்ல மேலே இதாகிருக்கு. முதல்ல 5 நிமிட கேண்டலும் நல்ல பெருசாகவே போயிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. இந்த பாருங்க, இந்த கேண்டில் எடுத்தோம்னாக்க சேஞ்ச் பர்சன்டேஜ் 1.06 இருக்கு பாருங்க. 16 நல்லாவே ஏறி இருக்கு. அப்புறம் பாடி பர்சன்டேஜ் 62% இருக்கு. இது ஒன்றும் பெரிய அளவு கிடையாது. 80க்கு மேல இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா முன்னாடி ஒரு 10 கேண்டில் தாண்டி மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்பு, கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனு. இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்பில் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரம் தான், ஒரு கால் அரை மணி நேரம் 5 நிமிஷம் கேண்டில். இது ஒரு கால் அரை மணி நேரம் மேலே போன மாதிரி இருந்துட்டு திருப்பி கீழே வந்துருச்சு. அதனால நேற்று எந்த விதமே ப்ராஃபிட் லாபம் ஈட்டக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல நல்ல மேலே போனதுனால நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்போம். ட்ரேட் எடுத்து ஒரு 5-6 கேண்டிலே வெளியில வந்திருந்தோம்னா நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனா நம்ம மூவிங் ஆவரேஜ் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு இந்த இடத்துல தான் வெளியில வர்றோம். அதனால வாங்கின விலைக்கே வித்துட்டு வெளியில வந்திருப்போம். அதுதான் நடந்திருக்கும். நேற்று இது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு, நிஃப்டி 50யோட சார்ட். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பாருங்க. பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். வேற வேற மாதிரி போகாது. இது மேல போனா அதுவும் மேல போகும். இந்த பாருங்க, முதல்ல கேப் அப்பா இருக்கு, மேல இதாயிருக்கு. அப்புறம் முதல்ல 15 நிமிட கேண்டில் பெருசா கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க, இருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் அப்ல இருக்கு. 5 நிமிட கேண்டில் கிட்டத்தட்ட 0.24% நல்லாவே ஏறி இருக்கு. பொதுவாக 0.05 இருந்தாலே பேங்க் நிஃப்டி எல்லாம் நல்ல ஏற்றம் தான். ஆனா அந்த ஏற்றம் ரொம்ப நேரம் நிக்கல. என்ன காரணம்னு தெரியல. கொஞ்ச நேரம் போயிட்டு இப்படியே வெளியில வந்திருக்கு. இங்க நம்ம 5 கேண்டிலோட வெளியில வந்திருந்தோம்னாக்கா நல்லாவே லாபம். நம்ம ஏற்கனவே மூவிங் ஆவரேஜ்ல தான் வெளியில வர்றோம். இப்ப அப்படிதான் இப்போதைக்கு திட்டம் போட்டு நடத்திட்டு இருக்கோம். எதிர்காலத்துல ஒரு 5 கேண்டில் தூரத்திலேயே வெளியில வர்றதுக்கான வழியையும் பார்க்கணும். அதுல லாபம் இருக்காங்கிறதையும் கவனிக்கணும். அதுதான் நம்ம இதோட அடுத்தடுத்த திட்டங்களா இருக்கும். இந்த இடத்துல வெளியில வந்துட்டோம். அந்த பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு செல் கொடுத்துருக்கு, அதுவும் சரியா போகல. அதுக்கு பிறகு பை போயிருக்கு, இதுவுமே சரியா போகல. நம்ம நிஃப்டியோட இதை மட்டும் வச்சு எடுக்க மாட்டோம். இந்த நிஃப்டி மேலே ஏறும்போது எந்தெந்த ஈக்விட்டி எல்லாம் ஏறுதோ, நல்ல பலத்தோட ஏறுதோ அதுதான் நம்ம பார்ப்போம். இப்ப வாங்க போய் ஈக்விட்டியில என்னென்னலாம் ஆயிருக்கு, எவ்வளவு லாபம் வந்திருக்கா, இல்ல சிறிதளவு இழப்புல வெளியில வந்திருக்கோமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, சிங்கிள் 5 இதுதான் நம்ம காலையில மட்டும் ட்ரேட் எடுக்கிறது. அதுக்கு பிறகு ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. அதுதான் இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நாள் முழுக்க எடுக்கும். இது லைவ்லயே ட்ரேட் ஆகுது. என்னோட அக்கௌண்ட்ல லைவ்ல தானாகவே வாங்கி விற்கக்கூடிய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இது காலையிலேயே வெளியில வந்துடுறோம். இதையும் எப்போதுமே ஓட்டுற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இதுல சிக்னல் தெரியல. அப்ப சில நேரங்கள்ல மதிய நேரங்கள்லயோ வேற நேரங்கள்லயோ நல்ல ஏற்றம் கொடுக்குது. அதனால அதையுமே லைவுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சியில இருக்கும். இப்ப சிக்னல் 5 பார்க்கலாம், சிங்கிள் 5 பார்க்கலாம். இது பாருங்க, இது நேத்து 53 ரூபாய் மொத்தமா 16 இது எடுத்திருக்கு, 16 ட்ரேட் எடுத்திருக்கு. அதுல மொத்தமா 53 ரூபா சிறிதளவு இழப்பிலேயே வெளியில வந்திருக்கும். இந்த சிஸ்டம் என்னன்னாக்கா மொத்தம் 5000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேட் எடுக்கும். பாருங்க, இது 120 ரூபான்னா 10 குவான்டிட்டி எடுக்கும். 2000 ரூபா 3000 ரூபா இருந்துச்சுனாக்கா அதுல எல்லாம் ஒரு குவான்டிட்டி தான் எடுக்கும். இந்த 5000 ரூபாய்க்கு எத்தனை ட்ரேட் எடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் எடுக்கும். அது மாதிரி தான் நம்ம இப்ப சோதனை பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா என்பிசிசி பார்த்தோம்னாக்கா 20 குவான்டிட்டி எடுத்திருக்கு. ஏன்னா அதோட விலை 99 ரூபா தான்.
நமக்கு 5000 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நமக்கு 5 முறை வந்து மார்ஜின் இருக்கு. 5 25,000 கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதனாலதான் இந்த மாதிரி ட்ரேட் எடுத்திருக்கு. மொத்தம் 16 என்ட்ரிஸ். இப்போ வந்து முதல்ல எடுத்த ட்ரேட போய் பார்க்கலாம். இதுல வந்து என்னடா நட்டத்துல இருக்குன்னு காமிக்காதீங்க. ஏற்கனவே ஒரு நாள் 800 ரூபா லாபத்துல இருந்துச்சு வெறும் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இன்னொரு நாள் வந்து ஒரு 100 ரூபாய் லாபத்துல இருந்துச்சு. இன்னொரு நாள் வந்து ஒரு 6-7 ரூபா நட்டத்திலையும், இன்னொரு நாள் 55 ரூபா நட்டத்திலையும் இருந்துச்சு. அதனால நம்ம வந்து மொத்தத்துல பார்த்தோம்னாக்கா இது லாபத்துல தான் ஓடிட்டு இருக்குது. இப்ப பார்ப்போம். அந்த பாருங்க வந்து ஆக்சிஸ் பேங்க் ஈக்விட்டி எடுத்திருக்கு. இது வந்து ஒரே ஒரு குவான்டிட்டி எடுத்திருக்கு. ஏன்னா அதோட விலை வந்து 1300 ரூபா. நம்மள்ட்ட இருக்கிற பணத்துக்கு இதுதான் எடுக்க முடியும். எதிர்காலத்துல இதை வந்து நம்ம வந்து எளிதாவே வந்து இந்த இது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானா இந்த இதுவே தானாவே வந்து குவான்டிட்டியை அதிகமாக்கிக்கும். பாருங்க 1318 ரூபா பிரைஸ் இருந்திருக்கு. அது வந்து எடுத்திருக்கு. இதோட விலை இது நேரம் என்னன்னா 9:20க்கு. முதல் கேண்டில் வந்து 9:15 அந்த கேண்டில்ல இது வந்து எடுத்திருக்கு. அது முடிஞ்ச உடனே இந்த கேண்டில் எடுத்திருக்கு. அதுக்கு முக்கியமா காரணத்துக்கு எடுத்தது என்னன்னா, ஏற்கனவே நிப்டியை பார்த்தோம் இல்லையா, அதோட கேண்டிலும் நல்லாவே பலமா இருக்கு. 0.24% ஏறி இருக்கு. ஸோ இது நிப்டியும் ஏறி இருக்கிறதுனால இதுவும் ஏறி இருக்கிறதுனால இது வந்து இந்த ட்ரேட் எடுத்திருக்கு. பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 7 ரூபா 60 பைசா லாபத்துல போயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. 9:15க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இந்த பாருங்க காலையில 9:25க்கு நல்லாவே ஏறி இருக்கு பாருங்க. இந்த கேண்டில் 9:25க்கு நேற்று 10ஆம் தேதி ஜூலை மாசம் 10ஆம் தேதி உள்ள ட்ரேட் இது நல்லாவே ஏறி இருக்கு. தொடர்ந்து ஏறி இருக்கு. இதே நேரத்துல எப்படி வந்து இது வந்து 0.44% 0.44% ஒரு 5 நிமிஷத்துல ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 5 ரூபா ஏறி இருக்கு. ஓகேங்களா. இது ஒரு நல்ல ஏற்றம். நம்ம எதுக்காக இந்த ட்ரேடு எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா 0.03% ஏறி இருந்தாலே நம்ம ட்ரேட் எடுப்போம். ஆனா வந்து நிப்டியும் வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சரை உடைச்சிருக்கணும், அப்பதான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அதனால வந்து இந்த ட்ரேட் எடுத்திருக்கோம். இது வந்து எடுத்து நம்ம இந்த இடத்துலயே வெளியில வந்திருக்கலாம். ஆனா வந்து மூவிங் ஆவரேஜை தொடும்போது தான் வெளியில வருவோம். நம்ம இந்த இடத்துல தொட்டோடனே வெளியில வந்துருச்சு. நம்ம இங்கேயே வந்திருந்தாலும் அதே லாபம் தான். சில நேரங்கள்ல இது என்ன ஆயிரும், இறங்கி வந்து இந்த இடத்துல தொட்டுரும். அப்ப வந்து நமக்கு மிகச்சிறிய நட்டத்தோட வெளியில வந்துடும். இப்ப இது பாருங்க, இது வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்னா ஏற்கனவே உள்ள ஒரு 10 கேண்டிலுக்கு மேல ஓப்பன் ஆகி மேலேயே க்ளோஸ் ஆகிறது தான் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இந்த ஆயிருக்கு பாருங்க பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். அதே நேரத்தில் நிப்டி எப்படி ஆயிருக்கு, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த ட்ரேடை எடுத்திருக்கு. இந்த கேண்டிலோட பாடி ஸ்ட்ரென்த் வந்து 69% இருக்கு. ஏன்னா வந்து கீழே விக்கே இல்லை பாருங்க. எப்போ வந்து இந்த இடம் ஆரம்பிச்சிச்சோ, இந்த கேண்டில் ஆரம்பிச்சிச்சோ அது தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. மேலே ஏறினோன்னா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. அது வந்து லோயர் விக்கு. அப்பர் விக்கு வந்து 30% இருக்கு. வந்து பாடி வந்து 69% இருக்கு. இப்போ அடுத்த இது வந்து 8 ரூபாய் லாபம் அடைஞ்சிருக்கு. டிசிஎஸ் பார்க்கலாம். டிசிஎஸ் அதே 9:20க்கு எடுத்திருக்கு. இதை போய் பார்ப்போம். 9:20க்கு எடுத்திருக்கு. இது வந்து 35 ரூபாய் வந்து இழப்புல எடுத்திருக்கோம். இழப்புல முடிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு போய் பார்க்கலாம். இங்க பாருங்க பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆகி மேலேயே போயிருக்கு. மேல போயிருக்கு. இந்த பாருங்க இது வந்து 0.83% ஏறி இருக்கு. நல்லாவே இருக்கு. பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. நிப்டியும் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா நம்ம இந்த ட்ரேட் எடுத்திருக்கோம். ஆனா எதிர்பாராத விதமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து கீழே வந்து இந்த இதுல தொட்டுடுச்சு. நமக்கு இது தான் ஓரளவுக்கு நட்டத்துல முடிஞ்சிருச்சு. இது வந்து சில வந்து வர்த்தகம் வந்து நட்டத்துல சிறிதளவு நட்டத்திலேயே இருக்கும். லாபம் வந்துச்சுன்னா இது எப்ப ஏறுதோ, இது மேல எவ்வளவு தூரம் போகுதோ அது வரைக்கும் அந்த மூவிங் அவரேஜ் சேஸ் பண்ணிக்கிட்டே போகும். துரத்துக்கிட்டே போய் எப்போ மூவிங் ஆவரேஜ் தொடுதோ அப்பதான் வெளியில வரும். அதனாலதான் இது வந்து நல்லாவே வேலை செய்யுது. இப்ப பார்ப்போம். இந்த ஆர்விஎன்எல் வந்து கொஞ்சம் இந்த இருக்கு பாருங்க. 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 71 ரூபாய் மைனஸ்ல புக் பண்ணியிருக்கோம். 15:45. இதுவும் இந்த டிசிஎஸ் மாதிரியே வந்து நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஆர்விஎன்எல் வந்து நம்ம வந்து எடுக்காம இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இதோட வந்து சார்ட்டை போய் பார்க்கலாம்.
இப்போ இப்போ வந்து இந்த இந்த சாஃப்ட்வேர் கருவியை நம்ம புதுசா பண்ணியிருக்கோம். பண்ணி ஒரு 2 3 மாசமா வந்து இதை வந்து சோதனை முறையிலே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் வெளியில வந்து ரியல் டைம்ல உண்மையான இதுல வந்து எப்படி நீ சோதனை பண்றதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். என்னோட அக்கௌண்ட்ல இது ரன் ஆகிட்டு இருக்கு. வந்து மாடலா ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இந்த கேண்டில் வந்து கேப் அப் ஆயிருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் ஆயிருக்கு. இதோட பெர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் பெர்சன்டேஜ் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. 2.4%. இதுதான் வந்து பிரச்சனையே. இதை வந்து நம்ம எடுத்திருக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, 0.3% கேண்டில் இருந்தா நம்ம எடுக்கிறோம். சரி, ஓகே, அது நல்லதுதான். ஆனா வந்து ரொம்ப பெரிய கேண்டிலா இருந்துச்சுன்னா ஏற்கனவே அது ஏறிடுச்சு. இனிமேலுக்கு அதுக்கு சக்தி கிடையாது மேல ஓடுறதுக்கு. அதனால இது நம்ம என்ன பண்ணிருக்கணும், எடுத்திருக்கவே கூடாது. ஏன்னா 2.4% 5 நிமிஷத்துல ஓடி இருக்குங்கிறது ரொம்ப அதிக சதவீதம். இந்த மாதிரி இதை நம்ம எடுக்கவே கூடாது. அதனாலதான் இது வந்து கொஞ்சம் அதிகபட்ச இழப்பை கொடுத்துருக்கு. இதை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இதுல வந்து நம்ம மாத்தி அமைச்சிருக்கோம் சாஃப்ட்வேரை. அடுத்த நாள்ல எல்லாம் இது மாதிரி இதை எடுக்காது. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த இது பார்ப்போம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட். இன்னைக்கு எல்லாமே பேங்கிங் செக்டர் தான் அதிகமா ஓடி இருக்கு. சில நேரங்கள்ல பேங்கிங் செக்டர் தான் அதிகமாவே ஓடுது. இந்த பாருங்க, இது நல்லாவே லாபம் கொடுத்துருக்கோம். எப்படி நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து காத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்க. பிக்ஸ்டா நம்ம வெளியில வர்றதே கிடையாது. பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ரூபா நட்டம் 4 ரூபா லாபம்னு சொல்லி கீழே மேல போடுவாங்க. அது மாதிரி கிடையாது. நம்ம லாபம் வந்தா மேல போயிட்டே இருக்கும். எந்த இடத்துல மூவிங் ஆவரேஜை தொடுதோ அப்பதான் வந்து இது வந்து இந்த ஸ்டாக் வந்து பலம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால இதுக்கு மேல ஏற முடியாதுன்னு அர்த்தம். அதனால நம்ம இந்த இடத்துல தான் வெளியில வந்திருப்போம். இப்ப பார்ப்போம் இந்த 9.15 கேண்டில் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க, 9.15 கேண்டில் இது வந்து 0.54% ஏறி இருக்கு. 5 நிமிஷத்துல ஒரு ஸ்டாக் இவ்வளவு ஏறுங்கிறது ஒரு பெரிய இதுதான், பெரிய இதுதான். ஆனா வந்து இது பாருங்க, இதோட விலையே வெறும் 79 ரூபா தான். அதனாலதான் வந்து இவ்வளவு தூரம் ஏறி இருக்கு. சேஞ்ச் ஆயிருக்குது 0.43 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. அதோட கேண்டில் வந்து பாடி எப்படி இருக்கு பாருங்க, 67 நல்லாவே இருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு. இந்த பாருங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்புங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய முறை. இப்பயும் உங்களுக்கு சொல்றேன். இந்த கேண்டில் இருக்கு பாருங்க, கடந்த 10 கேண்டிலுக்கு ஹையை விட மேல ஓப்பன் ஆகி மேலேயே க்ளோஸ் ஆகணும். அதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப். அது மாதிரி இந்த லோ இருக்கு பாருங்க, இந்த லோவுக்கு கீழே தர ஓப்பன் ஆகி அதுக்கு கீழேயே முடிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனா இருந்தா ஷார்ட் செல்லிங் பண்ணுவோம், வித்து வாங்குவோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்பா இருந்தா வாங்கிட்டு விற்போம். ஓகே, அதுதான் நம்மளோட நடைமுறை. இந்த பாருங்க, நிப்டியும் அப்ல இருக்கு, இவனும் அப்ல இருக்கான். அதனாலவே இதை வாங்கிட்டோம். இது ஆனா இது நல்ல லாபம் தான் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து கேன் பேங்க் பார்ப்போம். கேன் பேங்க் வந்து ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருவான், 6 ரூபா கொடுத்துருக்கான். இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் வந்து 53 ரூபா வந்திருக்கு. ஆனா என்னோட உண்மையான அக்கௌண்ட்ல 16 ரூபாய் லாபம் ஈட்டிருக்கு. அதுக்கு சில காரணங்களும் இருக்கு. ஏன்னா இது இந்த 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 டேட்டா வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசம் இருக்கும். ஆனா அது வந்து பெர் செகண்ட் இதுல வந்து நல்லாவே ஓடும். அதனால வந்து அதுல லாபம் கொடுத்துருக்கு. இப்போ கேன் பேங்க் பார்ப்போம். கேன் பேங்க் வந்து மொத்தத்துல 6 ரூபாய் லாபம் ஈட்டிருக்கு. அதுல அதோட சார்ட்டை போய் பார்க்கலாம். இந்த பாருங்க, முதல் 5 நிமிடம் நல்லாவே ஏறி இருக்கு. 0.48% ஓடி இருக்கு. 5 நிமிடத்துல அவ்வளவு தூரம் மேல போயிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு, நிப்டியும் அப்ல இருக்கு. அதனால வந்து ட்ரேட் எடுத்திருக்கோம். ஆனா இது இதுக்கு மேல போக முடியல. அதோட பலம் குறைஞ்சு நேரா அந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜ் தொட்டுடுச்சு. அதனால வெளியே வந்துட்டோம். ஆனா பகல்ல இது மதியத்துக்கு மேல பாருங்க, இந்த இடத்துல நமக்கு பை கொடுத்துருக்கான் பாருங்க. இது மேல ஏறி 5-6 கேண்டில்ல வெளியில வந்தோம்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு திட்டம் நம்ம பண்ற மாதிரி இருக்கிறோம். அது இன்னும் வந்து நம்ம என்ன ரெடி பண்ணல. இந்த இடத்துல வந்து வெளியில வந்திருந்தோம்னா நல்லாவே லாபம் ஈட்டி இருக்கும். ஆனா மூவிங் ஆவரேஜுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்து இந்த இடத்துல வெளியில வர்றோம். அப்படியுமே நமக்கு நல்ல லாபம் தான். வெறும் வந்து 125 ரூபா, வெறும் ஒரு 10 ஸ்டாக் வாங்கி ஒரு கொஞ்ச நேரத்திலேயே நல்ல லாபம் ஈட்டி இருக்கு இந்த கேன் பேங்க் இன்னைக்கு. அதுக்கு அடுத்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் போகும். எல்லாமே வந்து ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கு. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து 12 ரூபாய் லாபத்துல முடிஞ்சிருக்கு. இதோட போய் இதை பார்க்கலாம் என்னன்னு. இங்க பாருங்க, இவனுமே நல்ல ஏறி இருக்கான்.
9:15 கேண்டில் வந்து நல்லாவே ஏறி இருக்கு. 0.79% 5 நிமிஷத்துல ஏறி இருக்கு. எவ்வளவு ரூபா? ₹4.20. 20 பைசா ஏறி இருக்கு. எவ்வளவு அதோட ஸ்டாக் வேல்யூனா 545 ரூபாய்க்கு ₹4 ஏறி இருக்கு. நல்ல ஏற்றம், அதெல்லாம் 5 நிமிஷத்துல. ஓகேங்களா. பாடி பர்சன்டேஜ் வந்து 70 இருக்கு. பாடி பர்சன்டேஜ் நம்ம இப்போ இன்னும் வந்து வாங்குறதுல ஃபில்டர் பண்ணல, இருந்தாலும் அதையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நிஃப்டியும் அப்ல இருக்கு, நிஃப்டியும் அப்ல இருக்கு, இதுவும் அப்ல இருக்குனாக்க கேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னாக்க நம்ம வந்து வாங்கிட வேண்டியதுதான், வாங்கி வித்துற வேண்டியதுதான். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கருவியை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பைசல் சிக்னல் வரும்போது அது வந்து அலாம் கொடுக்கும். அந்த நேரத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க வாங்கி உங்க அக்கௌண்ட்ல வாங்கி வித்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம இந்த அனாலிசிஸ் பண்றது எண்ட் ஆஃப் த டே, அந்த நாள் முடிஞ்சோடனே எப்படி எல்லாம் பண்ணிருக்கு, என்ன ட்ரேட் எல்லாம் வாங்கியிருக்குங்கிறத அனலைஸ் பண்றோம். உங்களுக்கு வந்து லைவ்ல நேரடியா எவ்ரி 5 மினிட்ஸுக்கும் நீங்க என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். நீங்க வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அதுவே வந்து உங்களை அலர்ட் பண்ணும். அந்த நேரத்தில் வந்து இந்த ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை வந்து பார்த்துட்டு இங்க வந்து இதுவே பை பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கோம். அது வந்து வாங்கியிருந்தோம்னா அதை நீங்க பார்த்துட்டு உடனே வாங்க வேண்டியதுதான். வேற ரொம்ப எளிதா நீங்க இது வந்து வர்த்தகம் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய ஸ்டாக் வந்து வாங்கி வித்துருக்கு பாருங்க. இவ்வளவு ஸ்டாக் இருக்கு. இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நமக்கு நேரம் வந்து கொஞ்சம் இருக்கு, பார்க்கலாம். என்னன்னு கொஞ்சம் வேகமா பாத்துருவோம் இது எல்லாத்தையுமே. இப்போ என்சிபிசி எடுத்துக்கிட்டோம்னா ஈக்விட்டி, இதுல வந்து இந்த சிஸ்டத்துல என்னன்னா நீங்க வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில வந்து அலாம் கொடுக்கும். அந்த நேரத்தில் வந்து மானிட்டர் பண்ணி வாங்க வேண்டியதுதான். எந்த ஸ்டாக்கை வாங்குறோம், என்ன பண்றோங்கிறதுல, என்ன ஸ்டாக்கு, அதோட வந்து ஃபண்டமெண்டல் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ என்சிபிசி எடுத்துக்கிறோம். என்சிபிசி வந்து -3 பாத்தீங்களா. லாபம் வந்தா 25 ரூபா 30 ரூபான்னு வருது, நட்டம் வந்தா 3 ரூபாயிலே முடிச்சிருக்கு பாருங்க. அதுதான் இந்த இதோட வந்து இது 9:35 எடுத்திருக்கான் பாருங்க. 9:35 எடுத்திருக்கு. இந்த பாருங்க என்சிபிசி. இது வந்து மார்க்கெட் இறங்குற நேரத்துல கொஞ்சம் அப்படியே ஜிமிக் காமிச்சிருக்கான். பாருங்க 9:30 கேண்டில், 9:30 கேண்டிலுக்கு எடுத்திருக்கு. 9:35 ஏன் எடுக்கலன்னா இந்த மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்ல பாருங்க. இந்த ப்ரீவியஸ் கேண்டில் வந்து இதுக்கு மேல இருக்கு. லாஸ்ட் 20 கேண்டில்ஸ்ல வந்து இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகல. இங்க ஏதோ இப்போ எடுத்திருக்கு, இதுவும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகலையா? ஆமா, இந்த ட்ரேடு எடுத்திருக்கவே கூடாது. அது ஏன் எடுத்துச்சுன்னு சொல்லல, நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்ல பாருங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்ல. இந்த நேரத்துல வந்து இந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது எப்படியும் நம்ம வந்து இது எடுத்திருக்கு, அதை நம்ம கவனிக்கலாம். இது என்னது, பை தானே, பை. இப்ப அதுக்கடுத்து பார்ப்போம் டாடா கன்சியூமர், இதை பார்ப்போம். இதுவும் எடுத்து 3 ரூபாய் வந்து இழப்புல வெளியில வந்திருக்குது. 3 ரூபாய் இழப்புல வெளியில வந்திருக்குன்னா உடனடியா வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து இதா இருக்குன்னு அர்த்தம், கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருக்கான், நல்லாவே ஏறி இருக்கு. டக்குன்னு வந்து இங்க இறங்கிட்டான். இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல தான் இருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு, மேல இருக்கு. இது வந்து 0 புள்ளி நல்லா இருக்கு. பாடி நல்லாவே ஏறி இருக்கு பாருங்க. பாடி வந்து 93% ஏறி இருக்கு. இருந்தாலும் இதனால வந்து அவனால நிலையா மேல போக முடியல. அதனால அப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் பார்ப்போம். அவனும் வந்து 13 ரூபாயில 3 ரூபாயில இழப்புல வெளியில வந்திருக்கான். இங்க பாருங்க, இதுதான் 3:30 எடுத்திருக்கான். சைபர் புள்ளி 39% இருக்கு, நல்லாவே ஏறி இருக்கு. நம்ம இதுல வாங்கி ஒரு 5 கேண்டில் வெளியில இருந்தோம்னா கொடுத்த காசுக்கே வெளியில வந்திருப்போம். இதுவும் இப்போ கொடுத்த காசுக்கே தான் வெளியில வந்திருக்கும். சிறிதளவு இழப்பு தான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு, நிப்டி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்படி இருந்துமே சில இது அப்படி ஆயிடுது. உங்களுக்கு தெரியும்,
பங்குச்சந்தையே எப்போதுமே எப்போ வேணாலும் ஏறலாம் இறங்கலாம். அதுல நம்மளால எவ்வளவு தூரம் பணம் எடுக்க முடியுது, எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியம். ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஏசியன் பெயிண்ட்ஸ் நல்லாவே ஏறி இருக்கு பாருங்க. ஏறினோடனே வந்து உடனே இறங்க ஆரம்பிச்சிச்சு. சிறிதளவு நட்ட இழப்போட வெளியில வந்திருக்கும். பிஎல் பாருங்க, பிஎல் லாபத்துல எடுத்திருக்கான். இந்த கேண்டில் தான் 9:30 நினைக்கிறேன். 9:30க்கு வந்து இந்த கேண்டில்ல பாருங்க 9:30க்கு 0.48% ஏறி இருக்கு. அதாவது 5 நிமிடத்திலேயே ₹1.95 ஏறி இருக்கான். ஏறி இருக்கு. வந்து இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் மேல இருக்கு பாருங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் மேல இருக்கு. பேங்க் நிஃப்டி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் மேல இருக்கு. அதனால எடுத்திருக்கோம். இது ஓரளவுக்கு வந்து மேல ஏறி மேல போயிருக்கு பாருங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். பை சிக்னல் கொடுத்தாலுமே இங்க வந்து கொடுத்துருக்கோம். ஏன் இது எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல இருக்கு. நமக்கு இந்த கேண்டில்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 கேண்டில்குள்ளேயே இந்த இது வந்து இந்த மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மேல வந்திருக்கணும். இது ஏற்கனவே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி நிறைய இடத்துக்கு போயிடுச்சு. இதெல்லாமே நம்ம எடுக்க மாட்டோம். இப்ப இது மட்டும் தான் எடுப்போம். ஏன்னா இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜ் ஆயிருக்கு பாருங்க. மூவிங் ஆவரேஜ் அப் பண்ணி ஒரு 4-5 கேண்டில்லையே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. கேண்டிலும் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதனால இதை எடுத்திருக்கோம். அப்புறம் அதானி என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ் இந்த இருக்கு பாருங்க. அதானி என்டர்பிரைஸ் சொல்யூஷன் இப்போ நல்லாவே லாபம் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த பாருங்க 9:45 9:50க்கு எடுத்திருக்கோம். இதை 9:45 கேண்டில் முடிஞ்சோடனே 9:50க்கு எடுத்திருக்கோம். வந்து ஏறிக்கிட்டே போய் இந்த இடத்துல நல்ல லாபம் கொடுத்துருக்கு. ₹36, அதாவது ₹55.90 ஏறி இருக்கு. அதோட விலை வந்து இந்த இருக்கு பாருங்க. ₹1600 விலைக்கு ₹5 இருக்கு. இது வந்து பாடி வந்து கேண்டிலோட பாடி 72% ஓரளவுக்கு நல்ல கேண்டில் தான் இது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் அப்ல இருக்கு பாருங்க. அண்ட் நிஃப்டி ஆல்சோ பிரேக் அப்ல இருக்கு. அதனால வாங்கியிருக்கு. வாங்கினோடனே ஏற ஆரம்பிச்சிட்டான். மேலே ஏறி 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 வந்து நம்ம இங்க எல்லாம் விற்கவே மாட்டோம். இங்க எல்லாம் விற்க மாட்டோம். லாஸும் இங்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேரம் மேல போய் எந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜை தொடுதோ அந்த இடத்துல தான் வந்து இந்த பங்கு வந்து பலம் இழந்திருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்துல நம்ம வெளியில வந்துருவோம். அப்புறம் பேங்க் பரோடா இருக்கு பாருங்க. பேங்க் பரோடா எடுத்து 9:50க்கு எடுத்திருக்கோம். ₹8 லாபம் ஈட்டிருக்கு. நீங்க லாபம் ஈட்டுறதெல்லாம் வந்து நிறைய ₹20, ₹30, ₹40 போகும். நட்டம்லாம் 3லயே வெளியில வந்து பாருங்க, இழப்பெல்லாம். ஸோ அதுதான் இதோட இது. பேங்க் பரோடாவை பார்க்கலாம். ₹8 லாபம் ஈட்டிருக்கு. இந்த இருக்கு பாருங்க 9:40 9:45க்கு எடுத்திருக்கான். எடுத்தோடனே கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு இப்படி வந்து இந்த இடத்துல தொட்டு சிறிதளவு லாபத்திலேயே வெளியில வந்திருக்கு. இது வந்து 5-6 கேண்டில்லையே வெளியில வர்றதுக்கு தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம போட்டோம்னாக்கா அதுவும் நல்லாவே இருக்கும். டாடா ஸ்டீல் பாருங்க. டாடா ஸ்டீல் மைனஸ் இது ₹3 இழப்புல வெளியில வந்திருக்கான். இந்த பாருங்க இந்த இடத்துல இது கொடுத்துருக்கான். இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்க. இந்த கேண்டில் வாங்கினோடனே ஒரு 4-5 கேண்டில் வெளியில வந்தோம்னா இந்த இடத்துல வெளியில வந்திருக்கலாம். ஆனா நம்ம வந்து காத்திருந்து சிறிதளவு இழப்புல வெளியில வர்றோம். காத்திருக்கிறது தான் நல்லது. ஏன்னா சில நேரங்கள்ல இது வந்து மேல ஏறிக்கிட்டே போவோம். வர்ற லாபத்தை நம்ம ஈட்டுறதுக்காக. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு பாருங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு. நிஃப்டியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு. ஸோ அதனாலதான் இதை எடுத்திருக்கோம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ₹2 சின்ன லாபத்துல வெளியில வந்திருக்கோம் பாருங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த என்ட்ரி கொடுத்துருக்கான். இந்த இடத்துலயே என்ட்ரி கொடுத்துருக்கலாம். அது ஏன் கொடுக்கலன்னு தெரியல. அதை வந்து தொடர்ந்து கண்காணிப்போம். இப்ப இந்த கேண்டில்ல என்ட்ரி கொடுத்துருக்கான். இந்த கேண்டில் என்ட்ரி கொடுத்துருக்கான். $36 ஏறி இருக்கு. இந்த ஒத்த 5 நிமிட கேண்டில்ல மட்டுமே. பாடியும் நல்லா இருக்கு. 88% நல்லா தொடர்ந்து எப்ப திறந்துச்சோ, எப்ப இந்த கேண்டில் வந்து ஆரம்பிச்சிச்சோ அதுல இருந்து முடிகிற வரைக்கும் மேல ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கான்.
போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் அப்ல இருக்கு பாருங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு, நிப்டியோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் அப்ல இருக்கு. அப்படியே போயிட்டு இந்த சிறிதளவு இழப்போட வெளியில வந்துட்டான் அந்த இடத்துல. இந்த இடத்துல ஏன் என்ட்ரி கொடுக்கலன்னா, நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் வந்து இந்த சிங்கிள் ஃபைங்கிற ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்து 5 ட்ரேடுக்கு மேல ஒரே நேரத்துல எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அதுல வந்து இது பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து லைவ்ல போறதுனால நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம போயிடும். அதனால 5 எடுத்தோடனே நிறுத்திட்டான். ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து நிறைய இது வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம். ப்ராஃபிட் லாபத்திலேயோ சிறிதளவு இழப்புலையோ வந்து வெளியில வந்திருக்கும். அதனால வந்து இந்த இடத்துல எடுத்து இந்த இடத்துல வந்து இதாயிருக்கு. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் பார்க்கலாம். எஸ்பிஐ லைஃப் வந்து 5 ரூபாய் இழப்பீட்டுல வெளியில வந்திருக்கு பாருங்க. 9.25 இது வந்து 9.25 கேண்டில் 9.30 எடுத்திருக்கோம். இது அந்த கேண்டில் முடிஞ்சோடனே எடுத்திருக்கோம். இது வந்து பாருங்க சைபர் புள்ளி 39%, 7 ரூபாய் 20 காசு ஏறி இருக்கு. கேண்டில் வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சிச்சோ அதுல இருந்து முடிகிற வரைக்குமே நல்லாவே ஏறி இருக்கு. பாடி வந்து 75% இருக்கு பாருங்க. கேண்டிலோட பாடி 75% இருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு. பேங்க் நிப்டி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்ல, இருந்தாலுமே இது எடுத்திருக்கான். ஆனா அது எடுக்கக்கூடாது. நம்ம இதை வந்து இது பண்ணிக்கிறோம். அதுதான் இன்னைக்கு வந்து என்னென்ன ட்ரேட்ஸ் மொத்தமா எடுத்திருக்கோம், அதுல எவ்வளவு லாபம் வந்திருக்கு, இது எப்படி இருந்திருக்கு, நிப்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி வந்து தெளிவா நிறைய இதை பார்த்தோம். இதுக்கு நிறைய இந்த பக்கத்துல வந்து நிறைய கருவிகள் இருக்கு. இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து இதுல வர்த்தகம் பண்ணி லாபம் ஈட்டக்கூடியது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல எப்படின்னாக்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பண்றது இல்லை, முக்கியமா பண்றது இந்த ஒரு 5 நிமிட கேண்டில் எப்படி வந்து அது நடந்துக்குது, அது வந்து தொடர்ந்து எப்படி ஏறுது இறங்குது, அது நிப்டி ஏறையில இறங்கையில அதோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்கும்போது இது எப்படி நடக்குது, அதை பத்தி தான் நம்ம எடுக்கிறோம். வெறும் 5 நிமிடத்துல என்ன நடக்குதுங்கிறது தான் எடுக்கிறோம். அதனாலதான் வந்து இது தொடர்ந்து லாபம் கொடுக்குது. ஏற்கனவே பழைய வரலாறுகளை 4 நாளைக்கு முன்னால என்ன நடந்துச்சு, 20-30 கேண்டிலுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட இப்ப என்ன நடக்குதுங்கிறதுல என்ட்ரி கொடுக்கறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல லாபம் ஈட்டிட்டு வெளியில வர்றதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம 4 நாளைக்கு முன்னால வீக்லி கேண்டில் டெய்லி கேண்டில் அங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சுன்னா பார்த்தோம்னாக்க அதை பார்த்தெல்லாம் எடுத்தோம்னாக்க இப்ப என்ட்ரி பண்ணும்போது நட்டத்துல போயிடுச்சுனாக்கா நமக்கு உடனடியாக அதுல இருந்து வெளியில வர்ற மாதிரி ஆயிடும். அதனால என்ட்ரி பண்ணும்போது நம்ம உடனடியா ஒரு 2% 3% மேல போயிடணும். ஒரு 4-5 கேண்டில் மேல போயிடணும். அதுக்கு பிறகுதான் நீங்க அதுல வந்து இருக்க முடியும். உடனே கீழே வந்துருச்சுனாக்கா என்ன பண்ண முடியும், வந்துருச்சுன்னா வெளியில வர வேண்டியதுதான் பழசு எப்படி இருந்தாலுமே. ஸோ அதனாலதான் வந்து தொடர்ந்து 5 நிமிட கேண்டில் மட்டும் நம்ம பாக்குறோம். இப்போ வாங்க நம்ம போய் என்னோட லைவ் அக்கௌண்ட்ல என்னென்ன வந்து ட்ரேட் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ட்ரேடு இங்க வந்து 53 வந்து இழப்புல காமிக்குது. ஆனா என்னோட அக்கௌண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு போய் பார்க்கலாம். என்னோட அக்கௌண்ட்ல இப்ப வந்து பாருங்க, இந்த அக்கௌண்ட் ஒரு நாள் நல்ல லாபம் கொடுத்துருக்கான் பாருங்க, 175 லாபம் கொடுத்துருக்கான். இது ஜூன் மாசத்தோட லாபம். இதை வந்து டெய்லி கேண்டில் இதுக்கு பார்ப்போம். டெய்லி கேண்டில் போனோம்னா இது வரைக்கும் 4 நாள் வந்து ட்ரேட் எடுத்திருக்கான். இன்னைக்கு வந்து ஒரு நாள் வந்து இடையில எடுக்க முடியல. இப்போ இது வந்து பாருங்க ஜூன் 6ஆம் தேதி 10 ரூபாய் இழப்புல வெளியில வந்திருக்கு. நட்டமானாலே ஒரு 100 ரூபாய்க்குள்ள வெளியில வந்துடும். லாபம் வந்தா 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் கூட போகும். இப்ப பாருங்க இந்த ஜூன் 7ஆம் தேதி 277 ரூபாய் லாபம் ஈட்டியிருக்கான். அதுக்கு பிறகு வந்து ஜூன் 9ஆம் தேதி ஜூலை முதல் தேதியா ஜூலை 8ஆம் தேதி 105 ரூபாய் இழப்புல வெளியே வந்திருக்கான். இன்னைக்கு பாருங்க அங்க 50 ரூபாய் காமிக்குது, இங்க வந்து 13 ரூபாய் லாபத்துல வெளியில வந்திருக்கும். பாருங்க இந்த ஸ்டாக் எல்லாம் தான் வந்து நேற்று வந்து நம்ம என்ட்ரி பண்ண உடனேயே நேற்று வந்து இது வந்து 10ஆம் தேதிக்கு உள்ள ட்ரேடு. இந்த பாருங்க இந்த இருக்கு பாருங்க 13 ரூபாய் லாபம் காமிக்குது. இது வந்து நேற்று வந்து நம்ம வந்து என்ட்ரி உள்ள நம்ம ட்ரேடு எடுத்த உடனே உடனடியா வந்து இதுக்கு வந்துருச்சு,
இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 3 கேண்டில் தாண்டி உடனடியா இறங்க ஆரம்பிச்சு. அப்படி இருந்துமே நம்ம பாருங்க எல்லாமே லாபத்துல கொடுத்து இன்னைக்கு வந்து 13 ரூபாய் லாபத்துல வந்து இருக்குது. நம்ம இது வெறும் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து நிறைய ஸ்டாக்ஸ் அதுவே எடுத்து அதுவே வித்திருக்கு. இன்னைக்கு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களோட கல்வி திறமையை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் உங்களோட அறிவை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் மட்டும்தான். இதுல இருந்து நீங்க வந்து உங்களோட அறிவை தெரிஞ்சுக்கலாம். என்ன நடக்குது, எப்படி நடக்குது, மார்க்கெட்ல வந்து எப்படி வந்து இன்னைக்கு இப்போ கரண்டா என்ன நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்ல, 5 நிமிஷத்துல வந்து நிப்டி ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, மற்ற செக்டார்ஸ் எல்லாம் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, அது ஏறும்போது எந்தெந்த பங்குகள் வந்து தொடர்ந்து ஏறுது நல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நல்லாவே கவனிக்க முடியும். இது உங்களுக்கு அலர்ட்டும் கொடுக்கும். இதுதான் வந்து நம்மளோட இந்த சிஸ்டம். ஆனா நீங்க வந்துட்டு இது வர்த்தகம் பண்ணும்போது உங்களுடைய செபி அனலிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து நிறைய தகவல்களை வாங்கிக்கிட்டு அவங்களோட சிபாரிசு படி நீங்க இது ட்ரேட் எடுக்கிறது தான், வர்த்தகம் பண்றது தான் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். தவறாம வந்து இந்த நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை தெரியப்படுத்துங்க. அப்படியே உங்க கருத்தை தவறாம சொல்லிடுங்க. அது எங்களுக்கு உள்ள பயனுள்ளதா இருக்கும். அப்படியே மற்ற பார்வையாளர்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.